முருங்கைக்காய் மரம் நெட்டு 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதம் 2.5 மாதம் இருக்கும். 2.5 மாதத்துலேயே காய் பிடிச்சிக்கிச்சு பாரு. காய் பாரு, கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்குது பாரு. மரத்தோட காய் இருக்குது பாரு. பூ மக்காது வைக்குது, பிஞ்சாமல் இருக்குது. இப்படி பூச்சி விழுந்தா அடுப்பு சாம்பல் அள்ளி வீசினா நல்லா போயிடும். புழு விழுவாது, புழு விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த காணலுக்கு பாரு, தாங்கில் வெயிச்சு விடு. சரி, பொறிச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா முத்திக்கிடுச்சு பாரு. இந்த அளவுக்கு நல்லா திறந்து போயிடணும் காய். நம்ம முத்தவும் கூடாது, பிஞ்சாவும் போடக்கூடாது. ஒரு கணக்காக போடணும். இந்த மாதிரி இருந்தால் பொறிச்சிக்கலாம். முருங்கைக்காய் பொறிச்சிக்கலாம். பொரிச்சாச்சு, வாங்க போகலாம். முருங்கைக்காய் கழுவி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பொரிச்சாந்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வரமிளகாய் 15. 4 உப்பு போட்டால் மிளகாய் நல்லா வறுபடும். கொத்தமல்லி 2 ஸ்பூனு. கொத்தமல்லி 2 ஸ்பூனு. சோம்பு 1 ஸ்பூனு. நல்லா வறுத்துக்கணும். சீரகம் 1 ஸ்பூனு. நல்லா கருவாக வறுத்து எடுத்துக்கணும். சீரகம் பொரியுது, நம்மளை அரைக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூனு. அடுப்பு நல்லா வெந்தயம் சேவக்கணும், பொரியணும். நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய். எண்ணெயிலேயே பெருங்காயம் 1 கட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பெருங்காயம் பொரியணும், எண்ணெயிலேயே பொரியணும். நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. பெருங்காயத்தை மேலே எடுத்துக்கலாம். நல்லா ஆறுட்டு. கண்ணே, தண்ணி கொண்டா. இட்லி சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வளர்த்து அரிஞ்சிக்கலாம். முடியா சாமி. எடுத்து பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிக்கிடுச்சு. இட்லி தரத்தை அடித்தடுத்த வச்சுக்கலாம்.
அரிஞ்சு வச்ச முருங்கைக்காயை எடுத்து வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சோட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா ஊற்று மிளகாய் குழு நாரி கடிச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வேவிட்டு வறுத்து வச்ச மிளகாயை கொட்டி எடுத்துக்கலாம். நல்லா நெவு நெவுன்னு பொடி போட்டுக்கணும். நல்லா வேவிட்டு முருங்கைக்காய் ஒரு பூ உப்பு பத்தலின்னா பார்த்து போட்டுக்கலாம். கண்ணா அடுப்பு தள்ளிவிடு. நல்லா நெவு நெவுன்னு பொடி ஆகிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டு 1/4 மணி நேரம் ஆகி போச்சு. எடுத்து பார்க்கலாம். வெடிச்சு போச்சு. எடுத்துக்கலாம். அதான் நல்லா வெடிச்சு போச்சு. முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆகி போட்டு முருங்கைக்காய் எடுத்து போடலாம். ஆட்டு முருங்கைக்காய் நல்லா ஆறிக்கிடுச்சு. சுரண்டி எடுத்துக்கலாம். உள்ள இருக்கிற சதப்பை இப்படி சுரண்டி எடுத்துக்கணும். காய் வெந்த மறுபடியும் நல்லா வெடிச்சு போயிடும். இப்படி சுரண்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும். ஒரு முருங்கைக்காயை நார் உளிச்சு அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சு குழம்பு போட்டுக்கலாம். சுரண்டி வச்ச முருங்கைக்காயை கொட்டிக்கலாம். கண்ணா அந்த இடிச்சு வச்ச பொடி எடுத்தா இடிச்சு வச்ச பொடி கொட்டிக்கலாம். மஞ்சள் கண்ணா ஒரு பூணு மஞ்சள் கணிஞ்சு வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு பூணு. நல்லா பரட்டி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற்று மூடி வச்சுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாப்பா தண்ணி வை. நல்லா பிணைஞ்சி அமுத்தி வச்சு 1/4 மணி நேரம் ஆகி போச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம்.
இது என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாங்க. இது பெருங்காயம் பொரிச்சு என்ன அந்த சட்டி அப்படியே வச்சுக்கலாம். எண்ணெய் எடுத்தா நல்லெண்ணெய் ஒரு தமலாக இருக்கு. நல்ல எண்ணெய் சூடு எடுத்து நல்ல எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு. ஒரு பூண்டு கடுகு, பூண்டு 10 பல்லு நல்லா பொறிக்கிட்டு ஒரு அரை கப்பு கருப்பிலாந்தாடை தூர நெல். தூர போயிருக்கண்ணே தூரமாக நெல் அரிஞ்சு வச்ச முருங்காய் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலேயே வேக நல்ல எண்ணெயிலேயே இந்த காய் பொரியணும். நல்ல முருங்காய் சேவக்குது. இதுக்கு மேலே கரைச்சி வச்சா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சா புளி தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாம். நல்லா புளி தண்ணி பச்சை வாசம் போகிற தண்ணி வேக வேணும். நல்லா வேகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தண்ணி வேகணும். அடுப்பு கணக்காக வச்சு பொறுமையாக வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது ஒரு பூனை எடுத்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நாட்டு சக்கரை ஒரு பூணும். நல்ல கலர் வேணும். நல்ல பொறுமையாக வேகும். சர்க்கரை போட்டு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி இதுக்கு மேலே இறக்கலாம். சட்டியில் ஒட்டாது. முருங்கக்காய் ஊறுகாய் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாப்பா கதை முருங்கக்காய் ஊறுகாய் பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது. சாப்பிடலாம் போல தோணுது. கொண்டாங்கண்ணே இந்தாம்மா. இந்த சாமி கொண்டாம்மா. கொண்டாங்கண்ணே அதே மேலே இந்த சாமி சாப்பிடு. பிரியா வேலைக்கு போயிட்டா. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் 3 பேர் தான். சாப்பிடுங்கண்ணே. முருங்காய் ஊறுகாய் அவ்வளோ அருமையாக இருக்குதுமா. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. வெக்கத்தை பாரு. சரி 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 சாப்பிடு. நல்ல மூளை வளர்ச்சி வரும். சாப்பிடுங்கண்ணே. முருங்காயே கிடைச்சா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். எப்படியா இருந்தாலும் 10-20 நாளைக்கு கெட்டு போகாது. குழம்பு வைக்க நேரம் பத்தலைன்னா இதில் ஒரு கரண்டி போட்டால் போதும். சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் போட்டு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா மூளை நல்லா வளர்ச்சி வரும். இரும்பு சத்து நம்ம அதிகம். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் காரம் சேர்த்திக்கூடாது. அதனால தான் மிளகாய் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுமுன்னா சேர்த்து போட்டுக்கோங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வேணால் சாப்பிடலாம். என்ன இந்த மாதிரி இருந்தால் தான் கெடாது. 10-20 நாளைக்கு கெடாது. சீசாவில் போட்டு வச்சுக்கிட்டா. விரிசில் வச்சுருந்தா மாசமாக கூட வச்சுருக்கலாம். பிழையில நாக்கில் பாரு எச்சி ஊறுது பாரு. சாப்பிடலாம் போல தோணுது. பிணையுது. அவ்வளோ ருசியாக இருக்குது.
காரம் கம்மியாக போடுறதுனால தான் பாப்பா கூட நல்லா விரும்பி சாப்பிட்றான். நீங்களும் கச்சிதமாக காரம் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா பிள்ளைகிட்டே எல்லாரும் சாப்பிட்லாம். வேலை வெட்டிக்கு போகிறவங்களும் நல்லா சாப்பிட்லாம். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். முருங்கைக்காய் பிடிக்காதே கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு நாளைக்கு ஊறுகாய் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.